ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? வெல்கம் டு மாமா வித் அன்னைக்கிளி யூடியூப் சேனல். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே தைராய்டு இருக்கிறதுனால தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லி தண்ணி தாங்க குடிக்கிறேன். நான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வரமல்லியை கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. தைராய்டோட அளவு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக சுண்டல் தாங்க எடுத்திருக்கேன். சுண்டல் எப்படின்னா, நம்ம நார்மலாக நைட்டு ஊற வச்சு காலையில் வந்துட்டு குக்கரில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு டேஸ்ட்டுக்காக, வெறும் சுண்டலாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி லைட்டாக மசாலா போட்டு தாளித்து எடுத்திருக்கேங்க. இந்த பவுல் ஃபுல்லாகவே நான் ஒரு ஆள் வந்து சாப்பிடுவேன். ஏன் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வேற எதுவும் சாப்பிட போகிறதில்ல. இட்லி, இது கூட ஒரு இட்லி ஒரு தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம பயிர் எடுத்துக்கிட்டா போதும். ஆனால் நம்ம இது மட்டும்தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தாராளமாக மத்தியானம் 2 மணி அளவுக்கு தாங்குற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கணும். இது சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 11 மணி போல் ஏதாவது ஒரு சர்க்கரை இல்லாமல் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மோர் வந்து நீங்கள் அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் லாஸில் இருக்கும்போது மோர் குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 11 மணியை போல் வார்ம் வாட்டரில் லெமனை பிழிஞ்சு லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பசி வந்து கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்குது, என்னால் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த சுண்டல் மட்டும் எனக்கு போதாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேற ஏதாவது ஒரு 11 மணி போல் நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. முந்திரி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வால்நட் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உலர் திராட்சையில வந்து கருப்பு திராட்சை இருக்குல்ல, அதை வந்து ஒரு 5-6 எடுத்துக்கலாம். ஏன்னா இனிப்பு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உலர் திராட்சை வந்து பெஸ்டா இருக்கும். அதுல ரொம்ப வந்து வெயிட் போடாது. டேட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. அதாவது ஸ்வீட் சாப்பிடணும் இல்ல வேற ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. அதுவுமே லிமிட்டா ஒரு 5-6 எடுத்துக்கோங்க, அதுக்கு மேல எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டும் தாங்க, வெறும் சுண்டல் மட்டும்தான். நல்ல பெரிய பவுல் தான், இந்த பவுல் நிறைய எடுத்திருக்கேன். இது எப்படியும் 200 கிராம் இருக்கும். 200 கிராம் தாராளமாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வந்து கொள்ளு இல்லை வந்துட்டு பட்டாணி இந்த மாதிரி என்ன வேற ஏதாவது பயிர் வகைகள் கூட நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தாளித்து லைட்டாக டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரியும் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது பயிர் வகைகளாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முளைக்கட்டிய பயிராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறத தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து நிறைய முடி கிடையாதுங்க. ஆனால் வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வரும். அதுக்கும் நான் என்ன பண்ணுறது, நம்மளோட இருக்கிற முடியை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸ்கின் கேர் வேணும்னாலும் நான் வந்துட்டு வீட்டில் நான் எனக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் ஸ்கின் கேரு, அப்புறம் வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நிறைய ரெமடிஸ் வந்து கொடுக்குறேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் நம்ம சேனலை பிடிச்சி நம்ம வீடியோஸ் பிடிச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் சேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஆளில் சேவ் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் டயட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து நிற்கும். ஓகே, நான் சாப்பிட்றேன். பாய். என் பொண்ணு எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டா. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஆசைப்பட்டு அம்மா மீன் சாப்பிட்ணும், சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அன்னைக்கு கேட்கும்போது உடனே ஓடி போய் வாங்கி செஞ்சிடுறது. ஏன்னா ஏதாவது ஒன்று கேட்டால் பரவாயில்லையே அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படி தான், அம்மா மீன் சாப்பிட்ணும் போல் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, இன்றைக்கி நீ வர்றதுக்குள்ளே நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீன் வாங்குறதுக்காக தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் உள்ள பூசந்தை தாங்க இது. நிறைய பேர் வந்து ஸ்ரீரங்கம் வந்திருப்பீங்க, பூசந்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ பூக்கள் பாருங்களேன், அப்படியே தட்டு கலர் கலராக விதவிதமாக வச்சுருக்கும் போது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கும் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே மாமா வந்து ஆஃபீஸுக்கும் பூ வேணும்ப்பா, கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் போகும்போது அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஆஃபீஸுக்கும் கொஞ்சம் பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. என்ன மீன் இருக்குதுன்னு தெரியல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னன்னு தெரில. பார்ப்போம், பார்த்து நல்லா இருக்கிற மீனாக வாங்கிட்டு போவோம். அவ்வளோதானாக்கா மீன் கடை? எது நல்லா இருக்குக்கா?
சண்டேனா மீன் மார்க்கெட் ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னென்னு தெரியல, மார்க்கெட்டில் மீனே இல்லை. அதுலேயும் இங்கே ஆத்தங்கரை தாங்க, அதனால் ஆத்தங்கரை மீன் தான் நிறைய அதிகமாக இருக்கும். திருச்சியில் ஆத்தங்கரை தானே, காவேரி ஆறு, கொள்ளிடம் ஆறு, அந்த மாதிரி ஆறு தான் இருக்கும். கடல் இல்லைங்கிறதுனால கடல் மீனை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறது ரொம்பவே தப்பு. நான் வந்து பிறந்த ஊர் ராமேஸ்வரம் பக்கத்தில் ராமநாதபுரம். அங்கெல்லாம் வந்து நம்ம உப்பு காற்றுலேயே பிறந்து வாழ்ந்ததுனால அந்த உப்பு மீன்களை சாப்பிட்டே பழக்கப்பட்ட நாக்கு இங்கே வந்து ஆற்று மீன் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஆற்று மீனும் ஒரு வகை ருசி தான். நம்ம அந்த மாதிரி பழகலை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரேட்டு கூட போனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது மீன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கடல் மீன் தாங்க சாப்பிடுவோம். நகர மீன் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதனால நகர மீனில் 1.5 கிலோ வாங்கினோம். 1 கிலோ 400 ரூபாய் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயுமே பார்த்து செதிலெல்லாம் எடுத்து பார்த்து தான் வாங்கினோம். இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்து கோவில் குளம்னு நிறைய அழகான இடங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டது போக, இந்த மீன் கிடைக்கலையே, மீன் சாப்பிட முடியலையே நினச்சி ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா நம்ம ஊர் பக்கம்னா தேவிப்பட்டினம், தொண்டி, ராமேஸ்வரம் அந்த மாதிரி பக்கத்தில் இருந்து நிறைய வந்து கடல் மீன் கிடைக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அப்போவே துடிக்க நண்டெல்லாம் உருண்டு ஓடும். அந்த மாதிரி உயிரோடு ஓடுறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ரொம்ப நொந்து போன மீனெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அம்மா வீட்டுக்கு போனாலும் சும்மா வெளுத்து கட்டிடுறது. அப்படியே மீனெல்லாம் வாங்கிக்கிட்டு இளநீ குடிக்கலான்னு தாங்க வந்திருந்தோம். மாமாவை பற்றி சொல்லியிருக்கேன். அவர் சரியான டீ அடிக்ட்டு. இந்த டீ அடிக்ட்டை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. ஆனால் என் கூட வரும்போது மட்டும் நான் இந்த மாதிரி இளநீ, ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். கொஞ்சமாவது என் கூட வரும்போதாவது டீ சாப்பிடாம இருங்க, நானும் டயட்டில் இருக்கேன்ல அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டு, சரி வாங்க ஆளுக்கு ஒரு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி இளநீ தாங்க குடித்தேன். மேக்ஸிமம் டயட்டில் இருக்கும்போது ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வாக்கிங் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் பார்த்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறது வாஸ்தவம் தான். அதுக்கு பேலன்ஸ்டாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கணுங்க. இளநீ டெய்லி என்னால் குடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மோர் தாராளமாக நிறைய தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மோர் குடிச்சிக்கோங்க. அதுவே உங்களோட ஹேர் ஃபாலாக கண்ட்ரோல் ஆகும். நல்ல தலைக்கு குளிர எண்ணெய் வச்சு வெள்ளி செவ்வாய் தலைக்கு குளிங்க. அது உங்களோட ஹேர் ஃபாலாக கண்ட்ரோல் ஆகும். ஒரு 30 வயசுக்கு மேலே நம்மளுக்கு யூஸ்வலாகவே வந்து முடி கொட்டுறதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கிடையில் நம்ம டயட்டும் இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்னுமே நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நான் நிறைய வந்துட்டு ஹேர் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஏதோ பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஆயிலோட அளவை கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிலோட இது வந்துட்டு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது என்னவோ ரொம்ப உண்மைதாங்க. அடிப்பட்டா தானே தெரியுது. முன்னாடி நல்ல மிதக்க எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது அந்த எண்ணெய் உடம்புல ஏற்றி வச்சுட்டு இப்போ வந்துட்டு எண்ணெயை லைட்டா ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணா சட்டில இல்லையே இல்ல ஃப்ரை ஆயிருங்க. நல்ல அளவுக்கு எண்ணெய் ஒண்ணு கிட்டத்தட்ட ஒரு 10-12 மீன் கிட்ட நான் பொரிக்க ஆரம்பிச்சதுனால சலசலன்னு நல்லா வெடிச்சு முடியாது. கம்மியா வச்சுக்கணுங்க. நல்லா அடுப்புல அடுப்பை குறைச்சு வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையா பொரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் வந்து தேவைப்படாது. கொஞ்சம் பொறுமை வேணும் சமையல்ல. என்ன பண்றது, இவ்வளவு நாளும் தடாபுடான்னு தாம் தூம்னு செலவு பண்ணி சமைச்சு சாப்பிட்டதுனால தானே இந்த விளைவு. ஏற்றின உடம்பை குறைக்கணும்னா சாதாரணப்பட்ட விஷயமா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தானே செய்யணும். கிட்டத்தட்ட 90 கிலோ 100 கிலோ இருக்கும்னா இன்னைக்கு நினச்சி நாளைக்கு வந்து நம்ம சிம்ரன் மாதிரி ஸ்லிம் ஆகிட முடியாது. அதுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும். நினச்ச உடனே எதையுமே பண்ணிட முடியாதுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். 30 நாளில் 30 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 3 கிலோ குறைக்கிறதே வந்துட்டு தாராள வெயிட் லாஸ் தான். அதுக்கு மேலே வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நிறைய பின்னாடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நான் வந்து வீடியோவில் காட்டிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் டெய்லியுமே சாதம்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னா நான் அடுத்தடுத்து என்னோட லஞ்சில் என்னெல்லாம் சேர்த்துக்கிறேங்கிறத கண்டிப்பாக நான் வீடியோவில் காட்டுறேன். ஐயோ என்னப்பா எப்படி நினச்சிட்டு வரீங்க? ரெயின் கோட்டு தான் எடுத்துகிட்டு போனீங்கல்ல, அப்புறம் என்ன நல்லா வருவீங்க. ஏதோ ஒரு ரீல்ல கொடை நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு கொடையை எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்கல்ல. பேகெல்லாம் தொப்புன்னு ஆயிடுச்சு. கடவுளே. சரி போங்க, போய் தலையை தோட்டுங்க. எம்மாடி மழை அடிச்சு நவுத்துதுங்க. திருச்சியில் நல்ல மழை. அடேங்கப்பா. தொடர்ந்து ஒரு வாரமாக திருச்சியில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. சரி நம்ம டயட்டுக்கு வருவோம். இடையில மாமா வந்ததுனால அப்படியே விட்டு போயிடுச்சு. மதியான சாப்பாட்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஒரு நாள் வந்து ஒரு சப்பாத்தி எடுத்துப்பேன், காய்கறி நிறைய எடுத்துப்பேன். அப்புறம் ஒரு நாள் வரகரிசி சாதம், திணையரிசி சாதம், அந்த மாதிரி நான் நிறைய செஞ்சு சாப்பிட்டுப்பேங்க. டெய்லியுமே ஒயிட் ரைஸே சாப்பிட மாட்டேன். ஆனால் ஒயிட் ரைஸும் மதியத்துக்கு சாப்பிடுவேன். நைட்டுக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, மலையில் நனைஞ்சிட்டு வந்த மனுஷனுக்காக டீ தாங்க போட்டுட்ருக்கேன். வந்த உடனே டீன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஆளுக்கு ஒரு கிளாஸ் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டுட்ருக்கேன்.
இருக்கேன். மாமாவுக்கு நாட்டு சக்கரை போட்டு குடிப்பேன். எனக்கு வந்து வித்தவுட் சுகரில் தான் குடிப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் லைவான ரிசல்ட் காட்டணும் இல்லையா, அதனால் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். வித்தவுட் சுகரில் நைட்டு ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி டின்னரை இதோட முடிச்சுட்டேங்க. அடுத்தடுத்து நிறைய டயட் வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஒரு 30 டேஸ்க்கு ஆரம்பிக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஓகேவா, நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.